15 வயதிலே அவர் அடியெடுத்து வைக்கிற போது இந்தியாவினுடைய யுத்த எதிர்ப்புக்கான அந்த பிரச்சாரத்திலே பங்கு பெற்றார். அதற்கு பிறகு அவருடைய வாழ்வினுடைய தொடர்ச்சி கிட்டத்தட்ட ஆரம்ப காலத்தில் விடுதலை போராட்டம், காங்கிரஸ் இயக்கத்தினுடைய உணர்வுகள், இதிலிருந்து கம்யூனிஸ்ட் பேர் இயக்கத்திலே அவர் பங்கு பெற்றார். கம்யூனிஸ்ட் பேர் இயக்கத்திலே பங்கு பெற்ற போது 1948ஆம் ஆண்டிலே கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட்டது. தடை செய்யப்பட்ட போது ஓராண்டு காலம் தலைமறைவு வாழ்க்கை. தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான காவல்துறையை சார்ந்தவர்கள் எல்லாம் இவரை எப்படியாவது பிடித்துவிட வேண்டும் என்று சுற்றி சுற்றி வந்தபோது ஓராண்டுகள் இவரை காவல்துறையால் பிடிக்க முடியவில்லை. இந்த திரைப்படங்களிலே நாம் பார்க்கின்ற காட்சிகளை விட ஒரு தீவிரமான காட்சி. 1948ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி புளியங்குளம் என்கின்ற இடத்திலே இவர் கைது செய்யப்பட்டார். இவர் கைது செய்யப்பட்ட போது நீங்கள்லாம் சொன்ன ஆச்சரியப்படுவீங்க, அவருடைய கையில் 2 வெடிகுண்டு இருந்தது. அதை பார்த்த போலீஸ்காரர் அப்ப சொன்னாரு, இதால என்ன அடிச்சிருந்தா நான் செத்து போயிருப்பேனே அப்படின்ட்டு கையை கட்டி அவரை கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தது மட்டுமல்லாமல் அவரை தலைகீழ கட்டி வச்சு ஒரு பெரிய மீசை, இதையெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு அவர் என்ன சொல்லி கூப்பிட்டு வந்தாரு. இருந்தாலும் உங்கள்கிட்ட சொல்லணுங்கிறதுக்காக சொல்றேன். அவருடைய பெரிய முறுக்கு மீசை, ஒவ்வொரு முடியாக அதை அவர்கள் பிடிக்கினார்கள். அப்ப அவர் ஒரு முடிவு சொன்னாரு. அப்ப எடுத்த முடிவு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்தியா முழுவதும் எல்லாருக்கும் கிடைக்கின்ற வரையில் நான் மீண்டும் மீசையை வைக்க மாட்டேன் அவர் எடுத்தாரு. எதிர்கால சந்ததியினர் அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை அமைப்பார்கள் என்ற நம்பிக்கை அவருக்கு இருக்கு. எவன் ஒருவன் ஒடுக்கப்பட்டவனாக இருக்கிறானோ அவனுடைய குரணாக வாழ்நாள் முழுவதும் வாழ வேண்டும் என்பதற்கு இன்றைய காலத்தில் ஒரு முன்னுதாரணம் உண்டு என்று சொன்னால் நம்முடைய தலைவர் தான்.